குடலுக்கு குளிர்ச்சியையும் குடல் புண்ணை சரி செய்யக்கூடிய தன்மையும் உள்ள இந்த கீரையை இவ்வளோ நாளாக சாப்பிடாம விட்டோமே அப்படின்னு நீங்கள் ஏங்குற அளவுக்கு வயல்வெளியில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய தொய்யக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த பண்ணைக்கீரையில் ரொம்ப டேஸ்டியாக கீரை கடையில் செய்கிறதுக்கு நான் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு கட்டு அளவுக்கு கீரையை பறித்து பூவெல்லாம் இல்லாமல் இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மண் பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கூடவே பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ கழுவி வச்சிருக்க கீரை, அப்புறம் கொஞ்சமாக கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியெல்லாம் சேர்த்தாச்சு. கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால 2 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த கீரை கடையில் இப்படியே கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கூடுதல் சுவை கிடைக்கணும் அப்படின்னா தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், மிளகாய் வத்தல், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கீரை கடையில் வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், சாதத்தோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உடலுக்கு தெம்பு தரக்கூடிய இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.